வெல்கம் டு ரகுவரலாகு. நம்ம விஜயனோட ஸ்பீச் தான் பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு தஞ்சாவூர்னும் போது விவசாயத்தை பற்றி தான் பேசுவார் அப்படின்ட்டு. இன்னொன்று ஒரு பச்சை தொண்டு போட்டு வந்தார். அப்பயே தெரிஞ்சிச்சு அவர் வந்து விவசாயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பேசுவார், விவசாயத்தை பற்றி பேசுவார் அப்படின்ட்டு. விவசாயிகள் தண்ணி பிரச்சனை பற்றி பேசியிருந்தார். அப்புறமா உரம் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னாரு. அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னாரு. 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறேன். 5 ஏக்கர் மேலே வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து 50% கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். முதல்ல வந்து தண்ணியை பற்றி சொல்லியிருந்தாரு. பட் அதை பற்றி எனக்கே நான் டீட்டெயில்ஸாக போய் பார்க்கல. தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம டெஃபினட்டாக வந்து தண்ணி பஞ்சம் வரும். முதல்ல வந்து 30 அடி 50 அடி அந்த ரேஞ்சில் தான் வந்து தண்ணி கிடச்சிருந்தது. இப்போ பார்த்தா 1000 அடி 1000 2000 அடிலாம் போர் போட்டும் தண்ணி இல்லாமல் போயிருக்கு. மெயின் காரணம் வர தண்ணியை யாரும் வந்து சேமிக்கிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் இப்போ சேமிக்கிறாங்க. அந்த இன்னும் அந்த நாலேஜ் நிறைய பேருக்கு வரலை. அதுதான். ஏன்னா மழை வந்து அவர் வர்ண பகவான் கரெக்டான மழை தான் கொடுக்குறாரு. நம்ம சேர்த்து வைக்காம வீணாக வந்து கடலுக்கு அனுப்புகிறோம். அப்போ நம்ம தான் கஷ்டப்படணும். அந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் என்ன விஷயம் சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் வந்து அரசு வந்து நெல் கமிட்டிக்கு எத்தனை போய் போடுறாங்களா, அங்கே கமிஷன் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால இது வரைக்கும் இது இனிமேல் வந்து நெல் மண்டியில் வந்து கமிஷன் எதுவும் அடிக்க முடியாது, ஃப்ரீயாக இலவசமாக தான் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி நெல்லை வந்து பாதுகாப்பாக மழையில் வந்து தண்ணியில் எதுவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுமாரி மீனவர்களை பற்றியும் பேசியிருந்தாரு. உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் உண்மையிலே இவருக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தாங்க. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷருங்க. அவரை சுற்றி நிறைய எவ்வளோ கட்சிக்காரங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆயுதம், பிரம்ம ஆயுதம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம். அதை வச்சு அவரை தாக்க பார்த்தாங்க. ஏன்னா பிரம்மாஸ்திரம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி குடும்பம் தான் வந்து பெருசு அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு மனுஷனோட பேக் போன். அதையே வந்து அட்டாக் பண்ணாங்க அவங்களோட மனைவி மூலமாக. ஆனால் அதை பற்றியும் வந்து கேர் பண்ணாமல் நான் மக்களுக்காக தான் செய்வேன் அப்படின்ட்டு வந்து இவ்வளோ தைரியமாக போட, அதே என்ன சொல்கிறது, அதே ஃபோர்ஸோட பேசியிருக்காரு. ரொம்ப பெரிய விஷயங்க. உண்மையிலே ஒரு பாராட்டணும். இதுக்கெல்லாம் காரணம், இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு காரணம் அவர் மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவரை நம்பி இருக்கிற மக்கள் அவரை இவ்வளோ பண்ணுறாங்க. அவர் அப்படி பண்ணுறாரு, அவருக்கு அரசியலை பற்றி எதுவும் தெரியல, எவ்வளோ விஷயங்களை வந்து அவரை போட்டு தாக்குறாங்க. விஜய் நசையில் சொன்னார், நசனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்து விடுறாங்க. ஆனால் அதெல்லாம் கவலைப்படாமல் இருக்காருன்னா அதுக்கு காரணம் மக்கள் அவர் கூட இருக்காங்க அப்படின்ற தைரியம். மக்கள் அவரை நம்புறாருங்க. அதுதாங்க உண்மை. எவ்வளோ பிரச்சனைகள் சொல்றாங்க அவரை பத்தி, ஆனால் ஒரு துளி கூட மக்கள் அவரை நம்பவே இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்க அங்கேயே தான் இருக்கான். வந்து சேர்றாங்களே தவிர யாருமே வந்து அவரை வெறுக்கவே இல்லைங்க. உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல லீடருக்கு இதுதான் வருது. அதே மாதிரி வந்து எவ்வளோ மேடை ஸ்பீச் பார்த்துருப்போம். மற்றவங்களை அவன் இவன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் சரி அந்த அங்கிள் கூப்பிட்ட பிரச்சனைக்கு அப்புறம் இவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஸ்டாலின் சார் அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்ச சிஎம்க்கு அந்த அளவுக்கு யாரும் மரியாதை கொடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறாரு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அண்ணனோட அந்த மாநாட்டுக்கு வரும்போது நிறைய விபத்துகள் நடக்குதுங்க. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? தொண்டர்கள் தாங்க. ஏங்க அவர் ஒரு தடவை சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணி வராதிங்க அப்படின்ட்டு. நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணால் பிரச்சனை யாருக்குங்க? அவரை தாங்க கேள்வி கேட்பாங்க. அவரை தான் தப்பாக சொல்லுவாங்க. பட் அவர் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் அவரை தாங்க தப்பாக சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்லிட்டாரா சரி. ஏன்னா வந்து நம்மளால பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்காக தான் வராரு. நம்மளுக்காக வரவருக்காக நம்மளே வந்து பிரச்சனையை வந்து உருவாக்கலாமா சொல்லுங்க? வராதிங்க அப்படின்ட்டாரா சரி ஓகே. ஆனால் எப்படி அங்கே தான் போய் பார்க்க போறேன். இதனால தான் வந்து போலீஸ் பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க. என்ன விபத்து வந்தாலும் வந்து இவர் மேலதான் எல்லாரும் வந்து குறை சொல்றாங்க. அவரால் தான் நடந்தது, எத்தனை உயிர் காவு வாங்க போதும் அப்படின்றாரு. பண்ற தப்பெல்லாம் நம்ம தான் பண்றோம். அதனால அவர் சொல்லிட்டாரா, அவருக்காகவது, ஏன்னா அவர் வரணும், எந்த பிரச்சனாலும் அவர் வந்து உட்காரணும். ஒரு தடவை உட்காந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் தான் இருக்க போறாரு நிரந்தரமா. அது வேற விஷயம். அவரை வந்து வர விடுங்க. அதனால வந்து அவரை தொலை பண்ணாதீங்க. இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு. நம்ம பிரச்சனையை கொடுத்து அவரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் வந்து நானும் கேட்கறது. இந்த வீடியோ பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் போட்டேன். நாளைக்கு ஷூட்டிங் போகிறேன். வேலூர் தான் போகிறேன். சரி, வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு. சரி ஓகே, ஏதோ ஒன்று. இன்னைக்கு தோசை. அன்னைக்கு என்ன குழம்பு? என்ன குழம்பு பண்ண?
எல்லாம் திறந்து பார்த்துக்கோ. சாம்பார் ஏன்னா அதிசயம் இன்னைக்கு சாம்பார், இந்த சாம்பார் இன்னைக்கு ஒய் எனக்கு பிடிச்ச சாம்பார் இன்னைக்கு வச்சுக்கீங்க. ஓ ரகு சண்டே ஓய்க்கு போயிடலாம் அப்படின்லையா, இந்த கேஷா அப்படின்றீங்களா? ஓகே விடுங்க. நீ உழைச்சு எனக்கு ஒரு 50,000 கொடுத்துட்ட, அதனால நான் உனக்கு எல்லாம் இது பண்ணிட்டேன். கத்துங்க எல்லாம் அப்படியே கேட்கட்டும். சரி ஓகே. எனக்கு பிடிச்ச சண்டே சாம்பார் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த கீரை, சிவப்பு கீரை, நேத்த ரசம், இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு எப்போ போல நீ தோசை தான்.